அழகாபுரி வராகியம்மன் கோவிலில் பஞ்சமியை முன்னிட்டு மஞ்சள் அரைத்து சிறப்பு வழிபாடு. லக்கியம்பட்டி அழகாபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிம்மஹாருட வராகியம்மன் கோவிலில் பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் பெண்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற இந்த சிறப்பு பூஜையில் பெண்கள் விரதமிருந்து தன்னுடைய கணவன் நீண்ட ஆயுளோடும் நோய் நொடி இல்லாமல் சிறப்புடன் வாழவும், வீட்டில் இருக்கும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியமும் படிப்பில் நல்ல முன்னேற்றமும் அடைய, குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்படவும் வராகியம்மனுக்கு பூஜை செய்தனர். இதில் வராகியம்மனுக்கு மஞ்சள் அரைத்து பூசி தீபங்கள் ஏற்றி தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு வராகியம்மன் பெண்கள் ஒன்று கூடி வராகிய அம்மனை தோளில் சுமந்தபடி கோவிலை வலம் வந்தனர். பிறகு அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் எலுமிச்சை பழம், பூ, சந்தனம், மஞ்சள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் உதயம் காளியப்பன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். என் பேர் சதீஷ்குமாருங்கண்ணா, பூசேப்டியிலேருந்து வரேன். குழந்தை பாக்கியத்துக்காக வந்தேன். 5 வருஷமாக குழந்தை இல்லை. இங்கே இந்த சாமி கும்பிட்டதுக்கப்புறம் 7 மாதத்தில் குழந்தை தங்கிடுச்சு. பேர் விஜயா. நான் இங்கே தருமபுரியில் தான் இருக்கிறேங்க. எங்கள் பொண்ணு டீச்சராக இருக்கா. அவள் மெட்ராஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறா. அவளுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. டெஸ்ட் பண்ணதில் கேன்சர் சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் 4th ஸ்டேஜ்னு வேறு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. எவ்வளவோ மாத்திரை சாப்பிட்டு எவ்வளோ சேர்த்து அவள் முடியாத நிலையில் தான் இருந்தாள். சரி, ஒரு நாள் இந்த அம்மாவை பார்க்கலாம். அப்போல்லாம் நாங்கள் வரல. அவ்வளோ நான் வருவேன், அவள் வந்ததே இல்லை. சரி, ஒரு நாள் வா இங்கே வந்து ஒரு முறை கேட்டு போகலாம் அப்படின்னு எதேச்சியாக தான் நாங்கள் வந்தோம். கோவில் மூடி இருந்தது. நாங்கள் போயிட்டோம். உண்மையிலே நீங்கள் என்ன சொன்னால் சரி, அம்மா எங்களுக்காக கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா தான் கூப்பிட்டுட்டு எங்களை கோவில் திறந்து வாங்க சொல்கிறாங்க சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே. அப்புறமேல் சரின்ட்டு நாங்கள் நம்பிக்கையோடு வந்தோம். சரி, எங்களுக்கு சாமி நல்லா பண்ணி விடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எங்களுக்கு உண்மையிலே. அவள் சரிம்மா எவ்வளவோ பண்ணிட்டோம், இதுவும் நம்பலாம், அம்மாவை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னுட்டு அப்புறமேலு ஒரு 3 மாதம் கழிச்சு இவர் ஒரு இது கொடுத்தார், கிழங்கு ஒன்று சாப்பிட சொன்னார். அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறமேல் சரின்னுட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு போய் டெஸ்ட் எடுத்து டாக்டர் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஒன்று நீங்கள் அந்த ஸ்டேஜெலாம் தாண்டிட்டு இப்போ நல்லாவா இருக்கீங்க, ஓகேவே இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அம்மா நமக்கு நல்லது பண்ணியிருக்கா, நல்லா காப்பாற்றிருக்கான்ட்டு நாங்கள் நான் எப்பயுமே இந்த கருட பஞ்சமி, இந்த பஞ்சமிக்கு 2 பஞ்சமி மாதத்தில் 2 பஞ்சமி வருது. இது தேய்பிறை பஞ்சமி ரொம்ப 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 விசேஷம். எதுனால விசேஷம் அப்படின்னா, இன்றைக்கி நாக பஞ்சமி, கருட பஞ்சமி 2மே வருது. இந்த 2மே வர்றதுனால எல்லாருக்குமே இந்த பஞ்சமி நாளில் எல்லாருமே மஞ்சள் அரைச்சி பூசினா அவங்களுக்குள்ளார என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது. மனுஷனாக வந்தாவே எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. அதெல்லாம் யார் நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறாங்க? கோயிலில் அம்மா தான். நம்பணும், அவ்வளோதான். அதுதான் மெயின். இங்கே நீங்கள் நம்பி மஞ்சள் அரைச்சி பூசுனீங்கன்னாவே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நடக்கும். அதுக்கு மட்டும் உறுதி. இந்த கோயிலில் அது ஒரு உறுதி. அதுதான் இவ்வளோ சிறப்பாக வந்துட்டு இருக்கு கோயில். எல்லாருமே தெரியும். முதல்ல எவ்வளோ பேர் வந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் வராங்க, வர 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 எவ்வளோ பேர் வராங்கன்றது எல்லாருமே பார்த்து கண்கூட இது நடக்கிறது. இங்கே கண்கூட நடக்குது. அதனால் இந்த கோவிலுக்கு எல்லோரும் வாங்க. கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், எல்லாருமே வர சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். அவங்க கஷ்டத்தை இங்கே பார்த்து நிறைவேற்றி சொல்லுங்கள். அம்மா நல்லது கண்டிப்பாக செய்து கொடுக்கும். நாங்கள் எட்டியானூர், கொமத்தம்பட்டி பக்கத்தில் எட்டியானூர். எங்கள் பையனுக்கு வாராகியம்மன் கோயிலுக்கு வந்தேங்க. ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. அதனால இதுக்கு 8 மாதமாக வரேன். நான் 8 மாதம் வந்த பின்னாடி இப்போ 7ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சிச்சு. அதனால் வெள்ளிக்கிழமை நாங்கள் சாப்பாடு போட்டோங்க. மறுபடியும் இப்போ சந்தனம் பூசை சொல்லிச்சு. அதனால நாங்கள் சந்தனம் பூசத்துக்கு வந்துனுங்கிறோங்க. எல்லோரும் வந்தாலும் நல்லது நடக்கும். எங்கள் மூலிமா இன்னும் நிறைய பேர் வந்துனுங்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நல்லா இருக்கணும். அம்மா எல்லாருக்கும் நல்லது செய்கிறா. என் பேர் மாதேஸ்வரி. என் பிள்ளைங்களுக்காக நான் வேண்டி வந்திருக்கிறேன். இங்கே வந்தால் நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்பி வந்திருக்கிறேன். இருக்கிறவங்க நம்பி வாங்க.
என் பிள்ளைக்கோசரம் என் பசங்களுக்கோசரம் வந்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரு எங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் நினச்சி கும்பிட்டா நிறைவேறுது. அதனால் நாங்கள் வந்திருக்குறோங்க. இந்த கோயில் உருவாகி கிட்டத்தட்ட 1 வருஷமாக ஆக போகுது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்தே நாகம்மா இருந்தது. நாங்கள் அதுக்கு தான் வந்து எல்லாம் பூஜை பண்ணிகிட்ருப்போம். பூஜை பண்ணி பூஜை பண்ணி எல்லாமே சிறப்பாக அதாவது வேண்டுதல் எல்லாமே கரெக்டாக நிறைவேறிட்டு இருந்தது. இப்போ வாராகி வந்து உக்காந்ததுனால இந்த மக்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குது. எப்படி சொல்கிறது, ஜனங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அது நிறைவே நடக்குது. நான் வந்து இபிஎஃப்சியில் ஒர்க் பண்ணுறேன் தருமபுரியில். எங்கள் வீட்டுக்காரர் வந்து டீச்சராக இருக்காங்க. இங்கே வந்த பின்னாடி எங்கள் பொண்ணுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிது. அதுக்கு பின்னாடி வந்து 10th கிளாஸ் பாஸ் பண்ணிச்சு. இப்போ ட்ரைனிங் டாக்டர் ஒர்க் பண்ணுறேன். பையன் வந்து ஹைதராபாத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறான் டெலைட் கம்பெனியில். இப்போ வந்து இங்கே கல்யாணமே வேணான்னு சொன்னால் இங்கே வந்து கோயிலுக்கு வேண்டிக்கிறோம். கல்யாணத்துக்கு ஒத்துருக்கான். இன்னும் ஒரு 2-3 மாதம் பொண்ணு பார்க்க வரும். அந்த ஆண்டவன் தெய்வத்தில் நல்லது எல்லாமே நல்லா நடக்கும். அதே மாதிரி ஒரு சில வேண்டுதலாம் எங்களுக்கு முடிஞ்சதை ஒரு யாகம் நாங்கள் செஞ்சோம். எல்லாமே நல்லா தான் நடக்குது. இனிமேல் இந்த அம்மாவை நம்பி வர்றோம். எங்களை கை கொடுக்க அம்மா, அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு வந்த மேலே ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி ரூல்ஸ் வந்துட்டு இவங்க சொல்கிற ரூல்ஸை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணால் வந்து விளக்கேற்றிட்டு நம்ம யார்கிட்டையுமே பேசாத நம்ம அப்படியே வீட்டுக்கு திரும்பினோம்னா அதுக்குண்டான நல்ல பலன் கிடைக்குது. அதே சேம் டைம் நான் இங்கே வந்து ஒரு தடவையும் என்ன நிறைவேறி இருக்குதுன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது திருஷ்டி விழுந்த மாதிரி ஆகும். அது ஓப்பனாக நான் சொல்லுவேன். பட் என்னோடய மனசில் என்ன நினச்சிட்டு வந்து இங்கே அஷ்டமி வளர்ப்பிற பஞ்சமி அன்னைக்கு நான் வந்து விளக்கேற்றிட்டு போனேன்னா அது கண்டிப்பாக வித்தின் நெக்ஸ்ட் பஞ்சமிக்கு வளர்ப்பிற பஞ்சமிக்கு வரும்போது அது கண்டிப்பாக அம்மா நிறைவேற்றி கொடுத்துருக்குது. பட் என்ன சொல்கிறதுன்னு இது வந்து ஒரு பவர்ஃபுல் காட். நீங்கள் வந்து ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் வந்து வேண்டிங்களேன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. பட் அது என்ன நடந்திருக்கிறதா தான் அது அம்மாவுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும். அது வந்து பப்ளிக்காக நான் சொல்ல விருப்பப்படலை. என்ன காரணம்னா அது வந்துட்டு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை சொல்லலை. இதை எங்கள் மாமியார் தான், நான் வரலனாலும் எங்கள் மாமியார் வந்துட்டு தவறாமல் வந்து இங்கே விளக்கேற்றிட்டு போகிறாங்க. பட் ஆனால் இந்த காட் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான காட். ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் மனசார வந்து ஒரே மனதோடு நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும்.
வாராங்க வாராங்க வாராயே வாராலாம் வாராலாம் வாராயே உலகியோட வாராலாம் வாராலாம் வாராயே தலைமையோட வாராலாம் வாராலாம் வாராயே சங்கு சக்கரத்தோட வாராலாம் வாராலாம் வாராயே அந்த அண்ணனோட வாராலாம் வாராலாம் வாராயே மஞ்சத்தை தீக்க வாராலாம் வாராலாம் வாராயே ஒவ்வொரு பெண்கள் உள்ளத்திலையும் வாராலா வாராலா வாராயே அந்த கரடா ஆழ்வாரோட வாராலா வாராலா வாராயே அந்த நாகப்பஞ்சமியோட வாராலா வாராலா வாராயே அந்த கருட பஞ்சமியோட வாராலா வாராலா வாராயே மத்த குறைய தீக்க வாராலா வாராலா வாராயே அந்த கருட ஆழ்வாரோட வாராலா வாராலா வாராயே அந்த மல்லி பூவோட வாராலா வாராலா வாராயே அந்த மஞ்ச யாடையோட வாராலா வாராலா வாராயே அந்த அண்ணன் தொலைச்சோட வாராலா வாராலா வாராயே அம்மா வாராங்க 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 வாராயி வாராங்க அம்மா வாராங்க வாராங்க காடு கரையெல்லாம் வாராங்க வாராங்க வாராயி வாராங்க வாராங்க வாராயே நாக தோசத்தை கழிக்க வாராங்க வாராங்க வாராயே அந்த 27 நட்சத்திர கர்மத்தை கழிக்க வாராங்க வாராங்க வாராயே